நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா முழுவதும் உள்ள தபால் அலுவலகங்களில் கிராமின் டாக் சேவாக் பணிகளுக்கு 44,228 பேர் தேவை. தமிழ்நாடு தபால் துறை வட்டாரத்தில் கிராமின் டாக் சேவாக் பணிகளுக்கு 3,789 காலியிடங்கள் ஏற்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வெறும் கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்ற தாரா பாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணியின் பெயர் கிராமின் டாக் சேவாக்ஸ். குறிப்பு: கிராமின் டாக் சேவாக்ஸ் பணிகளுக்கு 3 வகையான பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். 1. பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இப்பணியில் சேர குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். பணிக்கு தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் தபால் நிலைய பொறுப்பாளராக அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அதாவது பொதுமக்களுக்கு தபால் துறை சேவைகளை வழங்குவது, ஃபைல்ஸ் மற்றும் ரெக்கார்டுகளை கையாள்வது, தபால் துறையின் கீழ் செயல்படும் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தொடர்பான பணிகளை மேற்கொள்வது ஆகியன. 2. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஸ்டாம்ப்ஸ் மற்றும் ஸ்டேஷனரி பொருட்களை விற்பனை செய்வது, வாடிக்கையாளர்களின் இருப்பிடத்திற்கு சென்று தபால்களை பட்டுவாடா செய்வது, தபால்களை புக்கிங் செய்து பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். 3. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் அடிப்படை கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். தபால் துறை பணிகளில் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் ஆகியோருக்கு உதவி செய்ய வேண்டும். குறிப்பு: 12ஆம் வகுப்பில் கம்ப்யூட்டரை ஒரு பாடமாக படித்தவர்கள் தனியாக கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டியதில்லை. சம்பள விகிதம்: பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பணிகளுக்கு ரூ. 12,000 முதல் 29,380 வரை. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் டாக் சேவாக் பணிகளுக்கு ரூ. 10,000 முதல் 24,470 வரை. வயது வரம்பு: 5/8/2024 தேதியின்படி 18 முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: 10ஆம் வகுப்பில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் தகுதியானவர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்படுவர். இது பற்றிய விவரம் SMS மூலம் தெரிவிக்கப்படும். தகவல் கிடைத்த 30 நாட்களுக்குள் கீழ்வரும் ஏற்பாடுகளை விண்ணப்பதாரர்கள் செய்திருக்க வேண்டும். 1. இன்டர்நெட் வசதி, மின் இணைப்புடன் கூடிய கட்டிடத்தை GDS போஸ்ட் ஆஃபீஸ் இயங்குவதற்கு சொந்தமாகவோ அல்லது வாடகைக்கோ தயார் செய்ய வேண்டும். 2. கட்டிடம் தரைத்தளத்தில் ஊரின் முக்கிய பகுதியில் அமைந்திருக்க வேண்டும். 3. கட்டிடம் மத்திய அல்லது மாநில அரசுக்கு சொந்தமான கட்டிடமாக இருப்பது விரும்பத்தக்கது. பணி நியமனம் செய்யப்படுபவர்கள் அதே கிராமத்திலோ அல்லது அருகிலுள்ள கிராமத்திலோ வசிப்பவராக இருக்க வேண்டும். 4. சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டத் தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூ. 100 கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். SC, ST பிரிவினர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: தகுதியானவர்கள் www.indiapostgdsonline.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைன் முறையில் 5/8/2024 வரை விண்ணப்பிக்கலாம். காலியிட விவரம் தபால் நிலையம் வாரியாக இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பயனுள்ள வேலையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.